ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏஜென்ட் ஒயிட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்னோ பயாமில் இறக்கி விட்டாங்க மலை மேலே. நம்ம அப்படியே நம்ம கீழே போய் ஏதாச்சும் வில்லேஜுக்கு அடிக்கலான்னு பார்க்கலாம். போட்டு முன்னாடி நடுவில் ஏதாச்சும் மரம் ஏதாச்சும் இருக்குன்னா பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாறிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் டிக் பண்ணிட்டு போய் கொஞ்சம் ஸ்டோன் நல்லா கலெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் எங்கேயாச்சும் வில்லேஜில் தேடி போகிறோம். அதனால் வாய் வேறு குழந்தை என்னன்னு தெரில. ஓகே, நம்ம வில்லேஜும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம லக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. பக்கத்துலேயே கொஞ்சம் ஃபுட்டுக்காக வீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கினேன். அப்புறம் வில்லேஜில் அப்புறம் வில்லேஜில் லைப்ரரியன் தான். அதனால் லைப்ரரியன் வீட்டுக்கு போய் புக் செல்ஃபு லெஃப்ட் ஹேண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கினேன். கலெக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியர் பேக் போட்டிருக்கோம். நம்ம உக்காந்துட்டு ட்ரீ கட் பண்ணால் மட்டும் ட்ரீயாக உண்டுடும். அது இந்த புது வருஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்காக இருக்குது. அது பார்த்தா சரி பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் விஷன் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் நம்ம வில்லேஜஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்க வில்லேஜஸ் போய் சாம்பிக்கிட்ட சாகாமல் இருக்க பெல் அடிச்சு விட்டுட்டு வில்லேஜஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் ஒன்று லைப்ரரியன் தான், அவன் வீட்டில் போய் தூக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி தான் வில்லேஜஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஓகே, அப்படியே நம்ம எல்லா வில்லேஜும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் ப்ரீடிங் ஃபார்மு, ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் பில்டுகளாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் பிக்கஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஆக போகிறோம். வில்லேஜஸ் வச்சு அவனுங்கிட்ட நம்ம வேலைக்காரங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே தான் நம்ம செட்டில் ஆக போகிறோம். கணக்கு வேறு வரல. 4 செஸ்ட்டு போட்டு உக்காண்டாயிடுச்சு. போட்டு நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் இந்த செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். ஓகேவா கைஸ்? இது வேறு என்ன வீடியோ போர் அடிக்கிறா ஜாலியாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை வச்சுட்டு இப்போ நம்ம மைனிங் போகிறோம். நம்ம வெறும் ஃபுட்டு, ஏன்னா அங்கே போய் செத்துட்டோன்னா எல்லா ரிசோர்ஸஸும் போயிடும். அப்புறம் நம்ம மைனிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கூலெல்லாம் இருந்தது. இப்படி டார்ச் நம்மளுக்கு யூஸ் ஆகாது, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் ஃபார்ம் கட்டுறோன்னா எனக்கு கோல் முக்கியமாக தேவை. இல்லைனா ஜாம்பி எல்லாம் ஸ்பான் ஆகி ஃபார்ம் கட்ட சொல்லி நம்மளை முச்சிடுவான். அப்புறம் டேவலோட அலைச்சல். ஓகே, நம்ம இந்த கோலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி நேரத்துலேயும் கோல் இருந்தது. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம SMP சீரியஸு திருப்பி நெவர்லேண்ட் சீசன் 3 ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஷார்ட்ஸுக்கு நான் மற்ற வீடியோவில் எடுத்து போட்டதுனால, அதனால் பயந்துட்டு நான் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு நம்ம சேனலே ஒரு 2 மாதம் கிட்ட ஆஃப்லைனில் தான் இருந்தது. அதாவது யூஸ் பண்ண. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திருப்பம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம் சேனலில். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே வந்துட்டு ஜாம்பி ஸ்கெலிட்டன் எல்லாம் கும்பலாக வந்ததுனால நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். திருப்பியும் நம்ம வில்லேஜுக்கே போய் டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேவா? திருப்பியும் நான் மைனிங் போகலான்னு. ஓகே, மைனிங்காக நான் திருப்பியும் ஒரு பெரிய கேவில் வந்தேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி இல்லை கைஸ், தப்பிச்சிட்டேன் இந்த வாட்டி. அது கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெவலில் ஒரு செட்டு இருப்பேன். ஓகே, இங்கே கொஞ்சம் அயன் இருந்தது கைஸ். ஓகே கைஸ், இங்கே கொஞ்சம் அயன் இருந்தது. அது எடுத்து அப்புறம் லாப்பிஸ் இருந்தது, அதையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கினேன். ஓகே, நம்ம அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொஞ்சம் அயன் கச்சிது, அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் மீண்டும் கொஞ்சம் அயன் கச்சிது. ஓகே, மீண்டுமா அந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. அப்புறம் திருப்பியும் நம்ம எனிமி மாப் பசங்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். திருப்பியும் கோல் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா போர் அடிக்காமல் இருக்கணும். திருப்பியும் நம்ம கேவ்லேருந்து மேலே வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கேவ்லேருந்து மேலே இறங்கி கீழே இறங்கி மேலே இறங்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம திருப்பியும் நம்ம வில்லேஜுக்கு வந்துடுச்சு. வில்லேஜுக்கு போயிட்டு ஃபர்னஸில் போய் நம்ம கலெக்ட் பண்ண அயன் வச்சு ஃபஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் இப்போ மைனிங் போகிறோம். அப்புறம் டே 3 கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு கைஸ். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிட்டு காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஷீல்டு க்ரியேட் பண்ணிட்டு ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சிட்டோம். அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு நம்ம வழக்கம் போல் தான் டேவலோட ஐட்டம்லாம் செஸ்ஸில் வச்சு திருப்பி அதே கேவுக்கு போவோம் கைஸ். அதே கேவுக்கு போய் இந்த ஜாம்பி மாப்பெல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே எங்கள் குடிலாம் பார்க்க சொல்ல அசிங்கமாக செட்டு போயிட்டேன். ஓகேவா? பிரச்சனை இல்லை. திருப்பி அதே கேவுக்கு தான் போகணும். கையில் ஒரு லூட்டாக இருக்காமல் பர்ஃபெக்டான ஒரு ஜம்ப் அடிப்பேன். கரெக்டாக தண்ணியில் போய் உண்டு நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்தாயிடுச்சு. ஓகே, வேலையாக நம்ம இன்னும் கொஞ்சம் கேவுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா
இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சிது. அச்சு லக்குன்னு ஃபுல்லாக தூக்கி ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்லைட்டாண்ட வந்துட்டு அயன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, டீப் ஸ்லைட்டாண்ட வந்து அயன் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கிட்டத்தட்ட நிறைய அயன் கிடச்சிது. நீங்கள் அப்படியே பாருங்கள் வீடியோவில். ஓகே, இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சிது. ஒன்று கிடச்சிட்டே இருந்தது அயனு. அப்புறம் நம்ம லக்குக்கு டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். ஃபஸ்ட் எபிசோட்லேயே டைமண்ட் கிடச்சிச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் எபிசோடில் டைமண்ட் ஒரு 3 டைமண்ட் கிட்டே கிடச்சிது. அப்புறம் எங்கள் குட்டி சாம்பி நாய் வந்துட்டான். அவனை அடிக்க திருப்போம் ஃபுல்லாக இவனை அச்சு காலியாக்கிட்டு இவனை ஃபஸ்ட்டு அச்சு முடிச்சிடலாம் போடா நாய் அப்படின்னு சொல்லி குட்டி சாம்பிட்டா இருக்கிறதுலே பவரு. அப்புறம் நான் இங்கே ஃபுல்லாக ஸ்டோன் போட்டு மூடிக்கினேன். ஓகே, தப்பிச்சா போடுன்னு திருப்பம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கினேன். கவர் பண்ணிட்டு அயனால் திருப்பம் ஃபர்னஸ் வச்சு, ஏன்னா ஃபுல்லாக அயன் ஆர்மருக்கு மாற போகிறோம். அதனால் அயனால் ஃபர்னஸ் வச்சு ஹீட் பண்ணிக்கினேன். ஓகேவா, இது ஹீட்டாக ரொம்ப நேரம் ஆகும். நான் இதுக்காக என்ன பண்ணலான்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம திருப்பம் ஜாம்பி பசங்களை வெளுன்னு வெளுக்க போகலாம். அப்புறம் ஒரு வெற்றிகரமாக ஒரு டைமண்ட் பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணோடனே ஒரே குஷி ஆயிடுச்சு கைஸ். அதனால தான் உங்களுக்கு ஃபார்வேர்ட்லேருந்து காட்டுறோம். ஒரே குஷி, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மைண்ட் கிராஃப்டே விளாட்றேன். மைண்ட் கிராஃப்டை விளாட மறந்துடுவேன்னு நினச்சா இப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைனலாக அயன் ஆர்மருக்கு மாறி வச்சு திருப்பி நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டு நம்ம பேஸ் ஆண்ட போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்டட் பேஸ் கட்ட போகிறேன். நம்ம இப்போதைக்கு அயனுக்கு பிரச்சனை இல்லை. டைமண்ட் பிகாக்ஸுக்கு எபிசோட் 2ல் மிச்ச வேலைலாம் பார்த்துக்கலாம். இப்போ கண்டிப்பாக நம்ம பேஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அயனெல்லாம் எடுத்துக்கணும் கைஸ். ஏன்னா இப்போ அயன் ஆக்ஸ் செஞ்சுட்டு நம்ம ட்ரீ அளவு கலெக்ட் பண்ணுற போட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துலலாம் ஃப்ளாட்டாக எங்கன்னா நம்ம பேஸ் கட்ட போகிறோம். அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌச் பண்ணிட்டு ட்ரீயை வெட்டினாலே ஃபுல் ட்ரீ கலெக்ட் ஆகிடும். ஓகே, ஆனால் இது கொஞ்சம் அப்டேட்டில் வந்து வேறு யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் பக்கில் போயிடுச்சு. ஏன்னா பழைய அப்டேட்டில் இருந்தது. ஓகே, நம்ம இப்போதைக்கு ட்ரீயால் கட் பண்ணிட்டு நம்ம பேஸ் பில்ட் பண்ண சொல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் தேவைன்னு நான் கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ண வந்துட்டேன். ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்டாக் கோபிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணி நம்ம திருப்பியும் நம்ம பேஸ். ஓகே, நம்ம கோபிள் ஸ்டோனெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் சாண்டு தேவைப்பட்டுச்சு. அதனால சாண்டு கலெக்ட் பண்ண நம்ம வில்லேஜில் அங்கே வில்லேஜஸ் பசங்களாம் ஃபார்மிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயே கொஞ்சம் சாண்டு இருந்துச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு எடுத்துக்கினேன். ஓகே, நம்ம வீட்டுக்கான பவுண்ட்ரி போட்டாச்சு. அப்புறம் நீங்கள் ஓகே, நம்ம ஹவுஸ் ஏற்கனவே நான் வீடியோ பண்ணினா நவர்லேண்ட் சீசன் 1ல் கட்டியிருப்பேன். அப்போ நல்லா வந்துட்டு இப்போ கொஞ்சம் சொடிப்பிக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஓகே, இப்போ என் கூட பேசணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு டிஸ்கார்ட் லிங்க் தரேன். அதுலேருந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா ஃப்ரீயாக இருக்க சொல்லி பார்த்தா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேஸை கட்டி முடிக்க போகிறோம். கூரை போட்டு அவ்வளோதான் கைஸ். நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்ட் 2ல் என்னென்ன, அதாவது எபிசோட் 2ல் என்னென்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் என்ன வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிடணும்னு சொல்லுங்கள், அதுவும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.